ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் இந்திய அரசியலமைப்புன்னு ஸ்டார்டிங்லேயே இருக்கும், அந்த யூனிட் ஸ்டார்டிங்லே. அதில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாலிட்டி அதுதான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்டும் பென்னும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சும்மா பார்த்துட்டு போகணுன்னு இருக்கக்கூடாது. ஒன்று உங்ககிட்ட நோட்ஸ் எடுக்கலனாலும் புக்கு இருந்துச்சுன்னா அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி புக்கும் இல்லைனாலும் இன்னொரு ஃபோனில் புக்கு வச்சுட்டு அதில் நீங்கள் ஃபோன்லேயே நம்மளால் நோட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணிட்டு வாங்க. இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படி நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில், அதாவது ரிவிஷனுக்கு அப்படியே பார்த்தோமா ரிவிஷன் பண்ணோமான்னு போயிடலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே. இப்போ இந்த யூனிட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்போட எப்படி உருவாச்சுன்ற ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானது, இந்திய அரசியலமைப்போட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட அடிப்படை உரிமைகள் கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் தான் இருக்குது. ஓகேவா? அது என்னென்னு சொல்லியிருக்காங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்னென்ன, அப்புறம் நடுவண் அரசு மாநில அரசோட உறவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த யூனிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது முதல்ல எந்த நாட்டில் தோன்றுச்சு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றுது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல எங்கே தோன்றியதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றினது. 1946ஆம் ஆண்டு தான் அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிறுவிய சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையை உருவாக்குனாங்க. புரிஞ்சுதா? 1946ஆம் ஆண்டில் அமைச்சரவை தூதுக்குழுன்ற ஒரு குழுவால் உருவாக்கப்பட்டது தான் என்னது, இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்றது. இதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? அதில் எந்த இதுவுக்கு பிரித்தாங்கன்னா 292 பேர் மாகாண பிரதிநிதிகளாக இருந்தாங்க. 93 பேர் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களாக இருந்தாங்க. மாகாண முதன்மை ஆணையராக இருந்தவங்க யாருன்னா மூவர். ஓகேவா? 3 பேர் மாகாண முதன்மை ஆணையராக இருந்தாங்க. பலுசிஸ்தான்லேருந்து ஒருத்தர் இருந்தாங்க. மொத்தமாக சேர்த்தா 389 உறுப்பினர்கள் இங்கே இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி தான் முதல் கூட்டம் நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த சபையோடைய தற்காலிக தலைவராக இருந்தவங்க யாருன்னா டாக்டர் சச்சினானந்த சின்ஹா அப்படின்ற ஒரு தற்காலிக தலைவராக இருந்தாங்க. நிரந்தர தலைவராக ஆனவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத். அவங்க துணைத் தலைவராக இருந்தவங்க யாருன்னா முகர்ஜியும் கிருஷ்ணமாச்சாரியும். ஓகேங்களா? இந்த கூட்டம் இருக்குங்க இல்லையா, இது 11 அமர்களாகவும் 166 நாட்களாக நடைபெற்றுச்சு. மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டாங்கன்னா 473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாங்க. அதில் சில திருத்தங்களை அவங்க ஏற்றுக்கினாங்க, சில திருத்தங்களை ஏற்றுக்கல. ஓகேங்களா? இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்கன்னா அம்பேத்கரை தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த வரைவு குழுலாம் பண்ணுவாங்கள்ல, அரசியலமைப்போட சட்ட வரைவு குழு நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு 7 உறுப்பினர்களை அவங்க நியமிச்சிருந்தாங்க. அதில் யாருன்றது, அதில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் அம்பேத்கர். அவர் தான் தலைவரும் கூட. அந்த வரைவு குழுவோட தலைவர் அம்பேத்கர். அந்த 7 பேரில் ஒரு உறுப்பினராக இருக்கிறதும் அம்பேத்கர் தான். இன்னொன்று என்னென்னா, இந்த இந்திய அரசியலமைப்போட தந்தை யாருன்னு கேட்டாலும் அம்பேத்கர் தான். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த இந்திய அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்களா, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. முகவுரைனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை நம்ம பின்னால் ஒரு டாப்பிக்காகவே பார்ப்போம். நம்ம பொதுவாக எல்லாமே முன்னுரை அப்படின்னு சொல்லுவேன்ல, அந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே இதில் ஒரே பேஜில் நம்ம சொல்லிடுவோம். அதுதான் முகவுரை. முன்னுரையை தான் நம்ம முகவுரை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 22 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. அதில் 395 சட்டப்பிரிவுகள் இருக்குது, அதாவது ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8 அட்டவணைகள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நம்ம ஏற்றுக்கிட்டாங்க, இந்த இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கினது எப்போனா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் இதை ஏற்றுக்கினாங்க. பட் எப்போ இதை வெளியிட்டாங்க அப்படின்னா 1950ஆம் ஆண்டு ஜான்வரி 26ஆம் நாள் வெளியிட்டாங்க. நம்ம அதை தான் என்னவா கொண்டாடுறோம், குடியரசு நாளாக நம்ம அதை தான் கொண்டாடுறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் நிறைய மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதில் நரேன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் பேர் வந்து உங்களுக்கு குழப்பலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, இத்தாலி பாணியில் இந்த இந்திய அரசியலமைப்பை கைப்பட எழுதினார். ஓகேங்களா? இந்த இந்த மாதிரி பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஓகே, அதுக்கான சிறப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இந்திய அரசியலமைப்போட சிறப்புகள் என்னென்னா, உலகிலே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்போட மிகவும் நீளமானது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. இது மொத்தம் பல நாடுகள், அதாவது மொத்தம் 60 நாடுகள்லேருந்து எடுத்தது தான் இந்த இந்திய அரசியலமைப்பு. 60 நாடுகளுடைய அரசியலமைப்பிலிருந்து எடுத்தது தான் இந்த இந்திய அரசியலமைப்புன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து நெகிழும் தன்மையும் இருக்குது, நெகிழா தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்கும் இது. ஓகேங்களா? சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. வயது வந்தோர், அதாவது 18 வயசு நிரம்பியுள்ள குடிமக்கள் அனைவரும் என்ன பண்ணணும்? வாக்குரிமை வழங்குதல். இது எல்லாமே இந்த அரசியலமைப்போட சிறப்புகள். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த அரசியலமைப்பு மொத்தம் எழுதி முடிக்கிறதுக்கு வந்து 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் ஆனது. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மொத்தமாக 64 லட்சம் இதுக்கு செலவாச்சு. 60 நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டாங்க இந்த அரசியலமைப்பு. ஒரு நாடுகள்லேருந்தும் ஏதாவது முக்கியத்துவம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து 60 நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முகவுரையை பார்க்க போகிறோம். அதாவது ப்ரியாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இந்திய அரசியலமைப்போட அறிமுகம் சொல்லலாம், இல்லை முன்னுரைன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இது நம்ம திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்போட திறவுகோல், அதாவது இருக்குப்பாங்க, அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இதை 1947 ஜான்வரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாங்கன்னா, டிசம்பர் மாதம் வந்து கோரிக்கை வச்சாங்க. இந்த குறிக்கோள் கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த முகவுரையை பற்றி. அதை வந்து 1947, அதாவது 46 டிசம்பர் மாதம் வச்சுருந்தாங்க. 47 ஜான்வரி 22 தான் என்னாச்சு, இந்த சபை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. முகவுரைன்னு ஒன்று ஏற்றுக்கினாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்க ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தை இங்கே இருக்கு பாருங்க. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுதாங்க. இது வந்து அதாவது ஒரு திருத்தத்தின்படி உள்ள ஒரு 3 வார்த்தையை சேர்த்தாங்க. என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்க்கு இதை பார்த்துக்கோங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின் கீழ் முகவுரையை தான் திருத்தினாங்க. என்னென்ன 3 வார்த்தையை ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க. சமதர்மம், சமசார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 புதிய சொற்களை இதில் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் பெருசாக இம்பார்ட்டண்ட் அவ்வளோதான். அண்ட் தென் இந்த பார்த்துக்கோங்க. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய 3 முழக்கங்களை, அதாவது முழங்குவாங்கள்ல சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க. ஓகேவா? என்னது? சமத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேங்களா? குடியுரிமைனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிட்டிசன். நம்ம எல்லாருமே என்ன இப்போ இந்தியாவோட சிட்டிசன் தான். ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்விஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து தான் நம்ம இதை பெறப்பட்டோம். என்னது? சிட்டிசன்ன்ற ஒரு சொல் ஸ்விஸ்ன்ற ஒரு லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது தான். ஓகேங்களா? இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, நகர அரசில் வசிப்பவர். இதுதான் இதுக்கான பொருள். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு இருக்குல்ல, இதோட சட்டப்பிரிவு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5லிருந்து 11 வரை இருக்கும். அதாவது 395ன்னு சொன்னால இப்போ அது தற்போது மாறி இருக்கும். பட் நான் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது 5லேருந்து 11 வரை என்னதுன்னா குடியுரிமை. அதுக்கு அடுத்ததாக 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள். அதுக்கப்புறம் அரசு நெறிமுறைகள் வரும், அடிப்படை கடமைகள் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக படிச்சுட்டு வந்தோன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த குடியுரிமை அப்படின்றது எந்த ஆண்டில் வந்துச்சுன்னா 1955 தான் அதை ஏற்றுனாங்க. அதாவது 1950 தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு. 1955 குடியுரிமை சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இயற்றினாங்க. ஓகேங்களா? இதுவரை வந்து 9 முறை வந்து இதை திருத்தப்பட்டிருந்தாங்க. இந்த குடியுரிமை வந்து இது வரைக்கும் வந்து 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஒருவர் எப்படியெல்லாம் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிறப்பின் மூலம் குடியுரிமை பெற முடியும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1950 தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு
வெளியிடப்பட்டிருந்தது. ஓகேங்களா? நடைமுறைக்கு வந்திருந்தது. ஜனவரி 26. அப்போத்துலேருந்து யார் இந்தியாவுல பிறக்குறாங்களோ, அவங்கள இந்தியாவோட குடிமகனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிறப்பின் மூலம் நமக்கு குடியுரிமை வழங்குறாங்க. நம்ம எல்லாருமே இப்ப பிறப்பின் மூலம் தான் வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்க, வம்சாவழி மூலம். அதாவது அதே 1950 இல்ல ஜனவரி 26. ஓகேங்களா? அதன் பின்னாரோ வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தை, அவங்க அப்பா இந்தியாவுல பிறந்து குடியுரிமை இருந்தாங்கன்னா, அவங்களோட குழந்தைக்கும் இந்தியாவோட குடியுரிமை போகும். வம்சாவழியா இப்ப இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு அங்க பேபி பொறக்குதுன்னா, அவங்க வந்து இந்தியாவோட குடியுரிமை அந்த பேபிக்கு வரும். ஓகேவா? இது வம்சாவளி மூலமா நமக்கு குடியுரிமை பெற முடியும். ஓகேங்களா? பதிவின் மூலம் எப்படின்னா, ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் ஒரு ஆவணங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்களா, பதிவு அதெல்லாம் செய்தாங்கன்னா, அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். ஓகேங்களா? அப்புறம் இயல்புரிமை ஒருவர் வந்து வெளிநாட்டாரர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் வந்து குடியுரிமை வழங்கப்படும். பிரதேச நாடுகள், ஏதோ ஒரு நாடு இல்லை ஏதோ ஒரு பிரதேசம் இந்தியாவோட இணைதுன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இது 5 மூலியமா நம்மளால குடியுரிமை வழங்கப்படும். குடியுரிமை எது மூலியமா தான் இகழ்த்தப்படும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு குடிமகன் வந்து தானாக முன் வந்து அவங்களோட குடியுரிமையை வேண்டாம், எங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வேற நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வேண்டான்னு சொல்லிக்கலாம். இல்லை வேற ஒரு நாட்டின் குடியுரிமை நீங்கள் பெற்றுட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, அங்கே உள்ள சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப் தானாகவே போயிடும். அண்ட் 3வது ஆப்ஷன் என்னன்னா, இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்றிருந்தீங்கன்னா, ஓகேங்களா, வெளிநாட்டாராக கூட நீங்கள் இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு இயல்புரிமை மூலம் நீங்கள் ஒரு குடியுரிமை வாங்கியிருந்தீங்க, ஆனால் அது ஃப்ராடுத்தனம் பண்ணி, விச் மீன்ஸ் ஏதோ ஒரு எதிர்நாட்டு வணிகம் செய்வதற்கு உண்மையான ஆவணங்களை மறைச்சி பொய்யா ஏதாவது ஒன்று கொடுத்ததுக்கோ, அந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்துக்காக நீங்கள் வந்து ஏதோ ஒரு தப்பாக பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு இகழ்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ குடியுரிமை வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறைகள், அடிப்படை கடமைகள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.